வேலன் சீரியல்ல இப்போ ஒரு அதிரடியான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். எல்லாரும் வந்து மண்டபத்துக்கு வந்து போயிட்டாங்க. வேலன் வந்து அதிரடியா ஒரு திட்டம் வந்து போடுறாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்துட்டாங்க. வேலன் காப்பு கட்டுப்பாங்கிற மாதிரி வள்ளி கையில் கட்டலான்னு சொல்லலான்னு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரேணுகா, அவங்க அப்பா அம்மா, கார்த்தி எல்லாரும் வந்துடுறாங்க. வேலன் ஃபேமிலியிலேருந்து சேர்த்து அவங்க அப்பா முத்தையா, பேச்சி அம்மா, தங்கச்சி ஆனந்தி எல்லாரும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கார்த்தி உடனே வந்து இந்த கல்யாணம் வந்து நடக்குமா இல்லையான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. என்னப்பா நேத்தி தானே வந்து கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி படித்து படித்து சொன்னேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஐயா நீங்கள் சொல்கிறது எல்லா வாஸ்தவம் தான். எனக்கும் ஆனந்திக்கும் ஃபஸ்ட்டு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வேலன் வந்து ஏன் தங்கச்சி ரேணுகா கழுத்தில் வந்து தாலி கட்டாமல் இருந்தானா, அவனுக்கும் பிரச்சனை, என் வாழ்க்கைக்கும் பிரச்சனை. அதனால் முதல்ல அவன் ரேணுகா கழுத்தில் தாலி கட்டிட்டானா அடுத்த முகூர்த்தத்திலே வந்து எனக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். என்ன மாப்பிள்ள திடீர்னு வந்து மாத்துறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் பையன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் சொல்கிறதுக்கு சம்மதமாக இருந்தால் யாரோட வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனையும் வராது. ஒரு வேளை உங்கள் பையன் வேற ஒரு முடிவு எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன வேணான்னு இருக்கட்டும். அதுக்கப்புறம் எனக்கும் உங்கள் பொண்ணுக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தமே இல்லை. சரிங்களா? இதுதான் என்னோட முடிவு. உங்கள் பொண்ணுக்கு வேறோட வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுத்துருங்க. நான் வேற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணால் கூட யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் சொல்கிற முடிவு எல்லோரும் வந்து கேட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னப்பா இதுக்கு ஏன் இவ்வளோ தயங்குற? மாப்பிள்ளை அப்படி என்ன தான் கேட்குறாங்க? உங்கள் வீட்டு மாப்பிள்ளை நல்லா தானே ஐடியா வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே யாராவது எதுவும் பண்ண முடியுமான்னு சொல்லி வேதனாகி கேட்குறாங்க. தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. அவர் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறாரு போல இருக்கு. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி வேதநாயகி வந்து கேட்டோன்னே, சரி உனக்கு சந்தேகமாக இருக்குது, நான் சொல்கிறது நம்பிக்கை இல்லைன்னா நாளைக்கு என் பொண்ணுக்கு வந்து கல்யாண ஏற்பாடு வந்து பண்ண போகிறோம். அதே முகூர்த்தத்தில் வேலனுக்கும் ரேணுகாக்கும் கல்யாணத்தை ஜாம்னு பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அதுக்கப்புறம் அடுத்த முகூர்த்தத்திலே வந்து உனக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம். இது நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்குறேன். சரியா? வேலன்ட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. ரேணுகாக்கும் முதல்ல வேலனுக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமேட்டு தான் உனக்கு அந்த நம்பிக்கை வரும்னா கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை வந்து கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லை, என்னோட கடமை. வேலனை போய் சந்தேகப்படுறியப்பா, இதை தான் என்னால் நம்பவே முடியல. ஐயா நீங்கள் சொல்லிட்டீங்க, அதனால் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தானே நான் போகிறேன். நான் அதாவது தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. இது தப்புன்னு நான் சொல்லலப்பா. நீ உன் தங்கச்சி மேலே வந்து எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குப்பா. எனக்கு ஒன்று நினச்சா பெருமையாகவும் இருக்குங்கிற மாதிரி சொன்னேன். சரி சரி, அதான் எல்லாரும் வந்து சம்மதம் சொல்லிட்டாங்களே, போக வேண்டியதானு சொல்லி கார்த்தி ஃபேமிலியிலேருந்து எல்லாரும் வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க. அதே மாதிரி வந்து பேச்சியம்மா வந்து வேலனை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பேச்சியம்மா வந்து பேசுகிறாங்க. வேலா பார்த்துக்க வேலா, இது உன் தங்கச்சி வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லும்போது ரேணுகா, கார்த்தி, அவங்க அப்பா 3 பேர் வந்து தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணா நீ எனக்காக இப்படிப்பட்ட முடிவெல்லாம் எடுப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலண்ணா. ஏய் உன் வாழ்க்கையை காப்பாற்றுறது என்னோட கடமை. அப்படி இருக்கும்போது நான் பேச்சுவார்த்தை மாற்றுவேனா? நீயும் ஆனந்தியும் எப்படியெல்லாம் லவ் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நீ ஸ்ட்ராங்காக எனக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. நீ யாருமா? என்னோட தங்கச்சி. உன் கழுத்தில் அவன் தாலி கட்டினானா நான் அவன் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டுவேன். உன் வாழ்க்கையில் எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் ஆனந்தியை மறந்துடுவேன். இதுதான் நான் அவனுக்கு கொடுக்குற பதிலடியாக இருக்கும். வா நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க 3 பேரும் வந்து போகிறாங்க. கார்த்தி, அவங்க அப்பா, ரேணுகா 3 பேரும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பேச்சியம்மா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐயா இந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக வந்து ஏற்பாடெலாம் பண்ணி முடிச்சு கடைசி கட்டத்தில் வந்து நிற்கிது. ஏதோ உன்னால் அவங்களாம் யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் தப்பாக நடக்குதுன்னு வச்சுக்கியேன். நீயே உன் தங்கச்சி வாழ்க்கையில் இது மாதிரி பேசிடாதையா, பிரச்சனை பண்ணிடாதையா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் வேலன் மட்டும் அமைதியாக நிற்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு கல்யாணத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கியேன், அந்த பொண்ணு ராசி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிடுவாங்கய்யா. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து வள்ளி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. எவ்வளோ பெரிய விஷயம். ஆனந்தியோட வாழ்க்கை ரொம்பவே முக்கியம். ஆனந்தியும் கார்த்தியும் எப்படியெல்லாம் லவ் பண்ணியிருக்காங்க, வேலனை கூப்பிட்டு வச்சு நம்ம பேசணுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க வள்ளி. சரிம்மா சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பேச்சியம்மா, அவங்களோட மூத்த பொண்ணு எல்லாரும் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. முத்தையாவும் வேலனும் மட்டும் தனியாக இருக்காங்க. என்னப்பா பண்ண போகிற? எனக்கு ஒன்றும் புரியல. உன் தங்கச்சி வாழ்க்கை வந்து எப்படி போனாலும் பரவாயில்லன்னு விட போறியா, இல்லை நீ ரேணுகா கழுத்தில் தாலி கட்ட போறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆனந்தியும் கார்த்தியும் எப்படியெல்லாம் லவ் பண்ணாங்கங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியும்ப்பா.
அவங்க 2 பேரையும் கண்டிப்பா வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவேன். அதே சந்தர்ப்பத்தில ரஞ்சித்த நிச்சயம் வந்து தாலி கட்ட விடமாட்டேன். நான் தான் வந்து தாலி கட்டுவேன். எப்படிப்பா இது நடந்தா அது நடக்காது, அது நடந்தா இது நடக்காது. அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் வந்து பண்ணுவ? கண்டிப்பா பண்ணுவேன். பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னோனே, சரிப்பா எது செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே கடந்து போறாங்க. அந்த இடத்துல நம்ப முத்தையா. ஒரு பக்கம் வேலன் வந்து வள்ளி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஆனந்தி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடா. அவளோட வாழ்க்கையில் வந்து இது மாதிரி நீ வந்து விளாடாத. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் என்ன விளாட்றேன், என் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு கார்த்தி தான் வந்து ஏற்ற ஜோடி. அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் என்னடா உன் முடிவை வந்து மாற்றிக்க. கார்த்திக் வந்து நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நீ அவன் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டினதுக்கப்புறம் தான் அவன் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிறான். அதனாலேயே சொல்கிறேன், நீ உன் முடிவை வந்து மாற்றிக்க. இது உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நல்லதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. மண்டபத்துக்கு போகணும் மேடம், டைம் ஆகுது. நீங்கள் போய் முதல்ல ரெடி ஆகுங்கன்னொன்னே அடுத்த சீன்லேயே வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. முத்தையா ஃபேமிலி வந்துடுறாங்க. இந்த பக்கம் வேலன் ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க. ரேணுகா அவங்க ஃபேமிலியும் வந்துடுறாங்க போல இருக்குது. கார்த்தி நல்லபடியாக இன்றைக்கி உன் தங்கச்சி கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். மண்டபத்தில் வேலை பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நீங்கள் ஜம்முன்னு வந்து உட்காருங்க. உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் வந்து எங்கெங்கே இருக்காங்கன்னு சொல்லி எல்லா தகவலையும் வந்து முன்கூட்டியே சொல்லிட்டீங்களே. சொல்லிட்டோம் ஐயா, அந்த வேலை வந்துக்கிட்டு இருக்காங்க. போய் அவங்கள எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணி வரவேற்பா. உங்கள் குடும்பத்தில் கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எல்லாருக்கும் தனித்தனி ரூமாக வந்து போட்டாச்சு. ஒரு 50 ரூம் உங்களுக்கு இருந்தால் போதுமான்னு சொல்லி கேட்குறாங்க ரத்தினவேல் பாண்டியன். ஐயா அவ்வளோலாம் வேணாம் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வேணுங்க ரூமை வந்து எடுத்துக்கோங்க, மிச்சம் இருக்கிற ரூமை வந்து என்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிரிச்ச முகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா நம்ம தங்கச்சி கல்யாணம் இவ்வளோ சூப்பராக நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்காங்க நம்ம கார்த்தி. இருந்தாலும் வந்து வேலனை வந்து நம்ப முடியாது. அவன் கடைசி நேரத்தில் என்ன வேணாலும் செய்வான். நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல கார்த்தி. சரிங்க நாங்கள் போயிட்டு வந்துடுறோன்னு சொன்னோன்னே முத்தையா வந்து பேசுகிறாங்க. வேலனை வச்சு எவ்வளோ வேலை வாங்க முடியுமோ வாங்கிக்கங்க. கல்யாண மண்டபத்தில் ஏகப்பட்ட வேலையெல்லாம் பெண்டிங்கில் இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது, முத்தையா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? கல்யாண மண்டபத்தில் வேலை செய்ய ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் மாப்பிள்ளை எதுக்கு வேலை பார்க்கணும்? மாப்பிள்ளை ஜம்முன்னு தானே இருக்கணும். அதனால் அவன் அமைதியாக இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜானகி அம்மா வந்து ஒரு பக்கம் வந்து மண்டபத்துக்கு தான் வந்து வந்துகிட்டு இருக்காங்க போல இருக்குது. அப்போன்னு பார்த்து வேதநாயகி வந்து வராங்க. ஆப்போசிட்டில் வந்து ஜானகி நிற்கிறத பார்த்தோன்னே காரை வந்து நிப்பாட்டிடுறாங்க. என்னையா நிப்பாட்டும் போது சொல்ல மாட்டியா? பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே, என்னது ஜானகி வந்து நிற்கிறா, அதுவும் துளி கூட வந்து நம்மளை பார்த்தா முன்னாடி எப்படி நிற்பா, அதெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் வந்து நிற்கிறாளேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து காரை விட்டு இறங்குறாங்க. என்ன ஜானகி பழசெல்லாம் மறந்துட்ட போல இருக்குது? ஆமாம் நான் பழசு எதுவும் மறக்கலை. ஆனால் நீ பார்க்குற பழைய ஜானகி கிடையாது. நான் எப்பேற்பட்டவனு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாமல் என்கிட்ட அடியெல்லாம் வாங்காத. ஓ என்னை அடிச்சிருவியா? உன்னால் உன் பொண்ணு வாழ்க்கையை வந்து காப்பாற்ற முடியுமான்னு தெரியாது. என் பையன்தான் உனக்கு மாப்பிள்ளை. அது கனவுல கூட நடக்காது. நிச்சயம் வந்து நான் திட்டம் போட்டு வச்சுருக்கேன். அந்த திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்க போகுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகிம்மா. என்கிட்டயே சவால் விட்றியா? நான் எப்பேற்பட்ட ஆள்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி வேதநாயகி வந்து கேட்குறாங்க. நீ எப்பேற்பட்ட ஆள்னு எனக்கு முழுசாக தெரிஞ்சதுனால தான் நான் இப்போ உன்னை எதிர்த்து நிற்கிறேன். உன்னை ஜெயிக்கிறதுக்குன்னு வந்திருக்கேன். அப்போனா நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன்னு உனக்கு தெரியாதுல்ல, இனிமேட்டு தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம ஜானகி அம்மா வந்து மாஸ் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.